அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மைப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். எங்களுடைய ஆயுஷ் நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேரலை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாடல் தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் புத்தகத்தில் 77வது பாடலை பாடி தேவனை நாம் மைப்படுத்துவோம். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீனம் சுமந்து கொண்டா பலவானாய் மாற்றிவிட்டா. பலவீனம் சுமந்து கொண்டா பலவானாய் மாற்றிவிட்டா. இயேசுவின் காயங்களா சுகம் சுகமானேன். இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்முடைய காயங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். நாம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வேத பகுதியை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். 13ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் தொங்காட்ட பாவியில் விட தண்டையில் நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடம், இது தாவீது வம்சத்தில் யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகள் உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் வெட்டுண்டு கொட்டுண்டு போகும். கர்த்தர் உரைக்கிறது இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபொழுது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடி மறுத்து போயிட்டு, தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து விட்டுண்டு போய் கொட்டுண்டு போயிட்டு, அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வந்து வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் முன்னிருந்த சீர் இருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னுடனே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பார், உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடனே வருவதில்லை. இந்த ஸ்தலம் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை என்றால், நீ அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் போன வழியாக திரும்பாமல் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளிட்டிருந்தார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாக திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். அவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே கூடியிருந்து அவன் குமாரன் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேல் செய்த எல்லா செய்திகளையும் அவன் ராஜாவுடைய சொன்ன வார்த்தையிலும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவர்கள் தகப்பன் எந்த வழி போனான் என்று அவர்கள் கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி என்னதென்று பார்த்திருந்தபடியாக அவன் குமாரனுடைய கழுதையின் மேல் சேனை வைத்து கொடுங்கள் என்றான்.
அவர்கள் கழுதின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறியான். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தில் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவில் இருந்த தேவனுடைய மனுஷனை அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன் நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் பசியும் என்றான். அதற்கு அவன் நான் உடனே திரும்பவும் உடனே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த சலத்தை உம்முடைய நான் அப்பம் பசிக்க தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் பசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியா திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருந்தது கர்த்தர் என்றான். அதற்கு அவன் உண்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசிதான், அப்பம் பசித்து தண்ணீர் குடிக்கனே அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய கூட சொன்னால் நீ அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் என்னுடைய திரும்பி போய் அவன் வீட்டில் அப்பம் தண்ணீர் குடித்தான். அவர்கள் பாதையில் உட்கார்ந்திருக்கிற பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டானதால் அவன் யூதாவில் அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தருக்கு கற்பித்த கட்டளை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் பசிக்கும் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று விளக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் பசித்து தண்ணீர் குடித்து படினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கலரில் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவன் போஜனம் பண்ணி குடித்த அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தான். அவனுக்கு கழுதியின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு பலியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொண்டு போட்டது. அவன் பிரேதம் வெளியிலே கிடந்து கழுதி அதன் வண்டியில் நின்றது. சிங்கம் பிரேதத்திலே நின்றது. அந்த வழியாக கடந்து வருகிற மனுஷன் வழியாக கிடக்கிற பிரேதத்தையும் சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்தில் வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபொழுது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு கொடுத்தார். அது அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி தன் குமாரனை நோக்கி எனக்கு கழுதின் மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அதற்கு சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியில் கிடக்கிற அவன் பிரேதத்தண்டையிலே கழுதி சிங்கம் நிற்கிறதையும் கண்டான். அதற்கு சிங்கம் பிரேதத்தினவில்லை, கழுதியை முறித்து போடவில்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் பிரேதத்தை எடுத்து அந்த கழுதின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடும். அதை அடக்கம் பண்ணார். தன் பட்டிருந்து கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறில் வைத்தான். அவனுக்கு ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார். அவனை அடக்கம் பண்ண அவன் தன் குமாரனை நோக்கி நான் மறிக்கும் பொழுது என்னுடைய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லில் என்னை நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகளில் என்னை எலும்புகளை வையுங்கள். அவன் பெத்தலில் இருக்கிற வெளிப்பிடத்திற்கும் சமாரியாவும் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கு விரோதமாய் கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கை ஏறோவேம் என்று கொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்து இனமானவர்களை மேடையின் ஆச்சாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனந்திருந்ததோ அவனை பிரதிஷ்டப்படணும். அப்படிப்பட்டவர்களை மேடைகளின் ஆசிரியரானார்கள். இரவை அவன் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிட்டு. இந்த காலை நேரத்திலும் இந்த அருமையான ஒரு வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இதிலிருந்து நாம் உண்மையாகவே இந்த உபவாச நாட்களிலே நாம் 4வது நாளில் கூடி ஜெபிக்கிற நமக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இதை உணர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு அருமையான தேவ மனுஷனை எழுப்பி அந்த ராஜாவிடத்தில் யெரொபெயாமிடத்தில் போய் நீ போய் சொல்லு, அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி நீ செய்கிறது தவறு, இந்த பலிபீடம் நீ உன்னுடைய சுயத்தினாலே கட்டுகிறாய், உன் விருப்பம் போல எல்லாம் செய்கிறாகவே இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. அது மாத்திரமில்லை, நீ அந்நிய கிரிகளுக்கெல்லாம் நீ பலியிடுகிறாய், உன்னுடைய நீ ஆண்டவரை மைப்படுத்த வேண்டிய நீ இப்படி செய்கிறாயே என்று ஆண்டவர் சொன்னதை அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த ராஜாவுக்கு அவன் மேலே கடும் கோபம் உண்டாகிறது. கடும் கோபம் உண்டாகி அவரையும் உபத்திரப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். உடனடியாகவே அப்படியே அந்த சூழ்நிலை இருந்த போல அவன் உடனே பலவீனப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இதிலிருந்து அநேக காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அப்படியே உடனேவே அதே போல் அவனுடைய நிலைமைகள் மோசமாக இருக்கிறது அங்கே என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அந்த பலிபீடம் உடனடியாக தேவர் சொன்னது போல அவனை அந்த கொட்டுண்டு போகும் என்று சொன்னார். இதுவே அடையாளம் என்றான். அது வெடித்து சிதறி சாம்பல் எல்லாம் சிதறிண்டு போகும் என்று சொல்லி, அதே போல் உடனடியாக அதில் உள்ள எல்லாவற்றும் இந்த காரியத்தை சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக இவனுக்கு எரிச்சல். அவன் அதில் பாருங்கள் 6ஆம் வசனத்தில் அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவை யெரொபெயாம் கேட்டபொழுது அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அவனை
கையை நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடி மறுத்து போயிட்டு அந்த தேவ மனுஷனுக்கு நேராக அவன் கையை நீட்டுகிறதை பார்க்கிறோம். அவனை பிடியுங்கள் என்று சொல்லி அவன் நீட்டுகிறான். ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தைன்னு அவர் சொன்னார். படி என்று அந்த சொல்லும்போது அந்த வார்த்தையை அவனுக்கு கேட்க மனமில்லை. இன்றைக்கு நாம் உபவாச நாட்களிலே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஏதோ ஒன்று நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லாமே நாம் செய்கிறது சரி என்று எல்லாம் நினைக்கக்கூடாது. சில வேளை தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு வரும். அதை சொல்லும் பொழுது நாம் உடனே எதிர்த்து நிற்கக்கூடாது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அப்படி தான் எதிர்த்து நிற்கிற ஆட்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை போதிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த அதிக நாள் இல்லாதபடி ஒரு 4வது நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டு நாம் உணர வேண்டும். உணர்ந்து உடனடியாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். எதிர்த்து நிற்கக்கூடாது. நீ என்ன செய்ய நான் பார்க்குறேன் அப்படின்னு சிலர் அப்படி தான் செய்கிறாங்க. இன்றைக்கி சில ஆட்கள் நிறைய பேரை பார்க்குறேன். ரொம்ப நீ என்ன பண்ணுறது நான் பண்ண நம்ம ஜெபிங்கன்னாலும் பண்ணுறதில்ல. துணிகரமாக செய்கிறாங்க. மேட்ச், பல வேலைகள், விளையாட்டுக்கு, சமையலுக்கு, பல காரியங்களுக்கு போயிடுறாங்க. ஒழிய தேவ சமூகத்தில் சொன்னால் அவங்களுக்கு மனம் இல்லாமல் போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இருக்கட்டும். ஆனால் நம்ம இதை பாருங்க, உடனே அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை குறித்த அடையாளத்தை குறித்து பலிபீடம் எடுத்து சாம்பல் படைவதற்கு கொட்டுண்டு போயிட்டு சொன்ன மாத்திரத்தில் அப்படியே அவனுடைய கையை மறுத்து போச்சு. ஊழியக்காரனுக்கு எதிராக கையை நீட்டினான். அவன் கை மறுத்து போச்சு. அது மாத்திரம் இல்லை, அது அப்படியே சாம்பல் எல்லாம் பலிபீடம் வெடித்து செதறிச்சு. உடனடியாகவே அவனுக்கு அந்த உணர்வு வருது. ஐயா, உடனே நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த தேவ மனுஷன் அவனுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த கை அவனுக்கு சுகமானதை குறித்து பார்க்கிறோம். விட்டு விண்ணப்பம் செய்தான். ராஜா உன் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது என்று அங்கே பார்க்கிறோம். இது ஒரு மகிமையான ஒரு காரியம். நன்றாக நாம் கவனித்து உபவாச ஜெபத்தில் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாமே சாதகமான வார்த்தை வருது என்று நினைக்கக்கூடாது. எதிரான வார்த்தை வந்தாலும் உணர்ந்து ஒப்பு கொடுக்குற ஒரு ஆட்பாக இருக்கட்டும். கிண்டல், கேலி, பரியாசங்கள் இவையெல்லாம் விட்டு அகன்று ஒரு பயபக்தியோடு தேவனை தேட கற்றுவது. அது மாத்திரமில்லை, ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு நேருடைய கூட வந்து இளைப்பார் உனக்கு வெகுமானம் தருவேன்றான். அவனுக்கு உடனே சரியத்தை பார்த்த உடனே தான் அவருக்கு வெகுமானம். ஆனால் அந்த தேவ மனுஷன் அந்த நீ எனக்கு வீடு நிறைய கொடுத்த ஆளும் வேண்டாம் என்று சொல்லி புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். புறப்பட்டு அதில் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் செய்வேன். அப்பம் பசிக்கக்கூடாது. ஒன்று நீ என்ன பண்ண வேண்டும் என்று தண்ணீர் குடியாமல் போன வழியாக திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவர் என்னோட பேசினார். அப்படியே நான் போகிறேன். அந்த பெத்தேலுக்கு வந்த வழியாக திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். சோத்திரம். மன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் நம்முடைய வார்த்தையை தனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் அவனுக்கு அப்போ அவன் என்னென்னா அவன் என்ன செய்யணும்னு சொன்னான். இன்னொரு 11ஆம் கிழவனான ஒரு தீர்க்க பெத்தேலில் குடியிருந்தான். அவன் குமாரன் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலில் செய்த எல்லா செய்களையும் அவன் ராஜாவுடைய சொன்ன வார்த்தைகளை தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தான். அந்த கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலில் இருக்கிறான். அவன் குமாரன் தேவனுடைய மனுஷன் அங்கே செஞ்சதை அந்த வீட்டில் அவன் பார்த்தான். எல்லாம் பார்த்துட்டு போய் அந்த தீர்க்கதரிசிகிட்ட போய் இப்படியெல்லாம் நடந்துன்னு சொல்கிறான். அப்புறம் உடனே அந்த வழி எங்கே போனாருன்னு அந்த நான் தீர்க்கதரிசி கேட்குறாரு. உடனே அப்பா நான் இந்த வழி தான் அவங்க போனாங்க அப்படின்னு பார்த்தேன் அப்படின்றாங்க. ஸோ உடனடியாக அவன் குமாரன் உடனே எனக்கு கழுதை இது பண்ணி கொடுப்பா, சனம் கட்டி கொடுன்னு உடனே கொடுக்குறாரு. உடனே அவர் அந்த கழுதையின் மேலே ஏறி போய் அவரை தேடி போகிறார். அவர் போகும்பொழுது ஒரு கருவாலி மரத்தின்களை உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறோம். கருவாலி மரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். உடனே நீங்கள் தானே அங்கேன்னு சொல்லி அந்த கேட்ட பொழுது அவன் ஆம்தான்னு சொல்கிறார். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் பசின்னு கூப்பிட்றேன். ஸோ அப்போ அவர் இல்லை நான் வரக்கூடாது, என்ன ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார்ன்னு சொல்கிறார். ஒரு அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னார். உடனே இவர் நானும் ஒன்றை போல் ஒரு தீர்க்கதரிசி தான். பசித்து குடிக்க தேவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர தூதன் என்னை கர்த்தருடைய வார்த்தை என்னோட சொன்னார். அவரிடத்துல போய் சொன்னான். ஒரு கர்த்தர் எப்படின்னா போய் சொன்னான். இப்போ இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். போய் சொன்ன உடனே சரி எப்படியும் இவர் வந்து இதில் குறிப்பாக ஒன்று பார்க்கும் பொழுது அவரே உடனே அவன் பின்னாடியே கூட போகிறாரு. போய் அப்பம் பிடிச்சிக்கிறாரு, எடுக்கிறாரு. அப்படிதான் உடனே அப்பொழுது பந்தியில் உட்கார்ந்துருக்கிற பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டானதால் இந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறிட்டாயே,
அப்பம் பசிக்கும் தண்ணி குடிக்க வேண்டாம் என்று சொன்னதற்கு நீ திரும்பி அப்பம் பசித்து தண்ணீர் கொடுத்தபடின்னு அவனுடைய பிரேதம் என்று சொல்லி அங்கே சொல்லிட்டார். நான் சொல்லி நீ கேட்காம பண்ணிட்டே அப்படின்னு. உடனே அவர் போஜனம் பண்ணி கொடுத்து தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதின் மேல் சேனை வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே செங்க அவனை கொண்டு போடுது. உடனே மீண்டும் அந்த கிழமை தீர்க்கதரிசி சொன்னவர் எடுத்து அடக்கம் பண்ணுறாரு. பண்ணும்பொழுது சொல்கிறாரு, அந்த இடத்துல என்னை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிரேதங்கள் அந்த இதில் இருக்குது, எடுத்து அடக்கம் பண்ணாங்க. அவனுடைய குமாரர்கள் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்தை விடைகளாகிய கோவில்கள் விரோதமாக கொண்ட கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும், மீண்டும் அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் அவர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போகிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, யெரொபெயாமும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகள் ஆசாரிகளை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க துணிகரமாக. எனக்கு ஒன்றும் புரியல. நானும் ரொம்ப காரியங்களை யோசிக்கிறது உண்டு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. சிலர் இன்னும் நான் எவ்வளவோ ஆண்டுடைய காரியத்தை சொல்லி வாங்க இணைந்து செயல்படணும்னா கூட துணிகரமாக இருக்கிறாங்க. சிலருடைய ஜென்ம சுபாவங்கள் ஒரு விதமாக இருக்குது. நம்ம பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கே அந்த அந்த தீர்க்கதரிசிக்கு எல்லாம் உதவி செய்கிறாங்க. அப்பாவுக்கு சேனை வைத்து கொடுக்குறாங்க, கழுதைகள்லாம் இது பண்ணி கட்டி கொடுத்து போய் அந்த தீர்க்கதரிசி போக சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி போனால் கூட அந்த இடத்துல பாருங்கள், அந்த தீர்க்கதரிசி தான். ஆனால் அங்கே பொய் சொல்கிறான். ஒரு தீர்க்கதரிசி வாயில் பொய்யும் வருமா? இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. சில சூழ்நிலையில் ஏன் அப்படி வந்ததுன்னா, இவர் பெத்தேலிருந்து போனார். பெத்தேல் என்றாலே அப்பத்தின் வீடு. இவன் பெத்தேலிருந்து அவன் போன வழி எல்லாமே வேறு வழியாக போனதுனால இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுன்னு தெரில. ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் சொல்கிற வழி தான் போகணும், சொல்கிற வார்த்தை தான் கீழ்ப்படியணும். இன்னொருத்தர் வேறு வழியாக போகிறதுக்கோ உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லதாகவே. இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். இந்த வார்த்தை மிகவும் பயனுள்ளதாக. தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பரலோக தந்தையே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் குடும்ப தலைவர்கள், சபையின் தலைவர்கள், தேச தலைவர்கள், உலகம் முழுவதும் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு நாளாக கூடியிருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே, நீங்கள் சபையின் தலைவர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் கூட அந்த இடத்துல பகுதியிலே பார்க்குறோம். அவர்களுக்கு கீழ்ப்படுகிறது தந்தைக்கு கழுதியிலே சேனம் வைத்து கொடுத்ததெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இப்படியாக இந்த நாளில் இந்த வேத பகுதியை எங்களுக்கு கொடுத்தா கூட இயேசு நீர் எங்களுடைய பிணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர் எல்லாம் என்று சொல்லி எங்களுக்கு பாடலையும் கொடுத்திருக்கிற உமக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த எங்களுக்கு என் தேவன் எங்களுக்கு அற்புத அதிசயங்களை காண செய்யும்படி உண்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஒரு உபவாச பண்டிகைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4வது நாளில் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக நீர் வாசித்த வேத பகுதியை பார்க்கிறோம். தேவ மனுஷனிடத்தில் சொல்லுகிறது எச்சரிப்புகளை சொல்லுவேன். அப்பொழுது அந்த தேவ மனுஷன் எச்சரிப்புகளை அது அப்படியே போய் தன்னுடைய அங்கே சொல்ல வேண்டும். அவர்கள் ராஜா என்று பார்க்கக்கூடாது, யார் என்று பாராதபடி தேவ மனுஷன் இன்றைக்கு உமக்கு கோடி நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுடைய பணி அதுதான். ஆண்டவரே, முகதாட்சியம் பண்ணுறதல்ல, ஆளுக்கு புகழ்ந்து பேசி இல்லாதபடி சத்தியத்தை சத்தியமாக பேசி கொண்டு போக வேண்டும் என்பதுதான். கர்த்தர் அப்படி எங்களை நீ வைத்திருக்கிறதுக்காக கிருபைக்காக சோதனை இதில் நிலைத்து நின்று நாங்கள் இதை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. விசுவாசத்தில் இருக்கிற சோர்வுகள், வேதனைகள், நெருக்கங்கள், இழப்புகள், இதன் மத்தியில் எங்களை நிற்க வச்சுக்கிறீங்க. எங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து மிகவும் ஆண்டவரே கடின வேதனையான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறேன். அப்பா, எந்த இடத்துல போனாலும் எங்களுக்கு நிம்மதியில் வேதனை, எந்த பக்கம் திரும்பினாலும் சஞ்சலமும் பத்திரமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு வழியில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இருந்தபடி செய்ய கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். இந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் சஞ்சலம் ஆண்டவரே. முட்களின் நடுவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்தாலும் ஆண்டவரே தோண்டு போகாதபடி நீங்கள் பாட்டு கொடுக்குறீங்க. நான் சுமந்து கொண்டேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. சொப்போம் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வேதனையோடு உம்முடைய சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே,
அப்பா எந்த நெருக்கடியாக இருந்தாலும் இயேசுப்பா சொல்கிற வார்த்தையை நாங்கள் சொல்லி ஆகணும் ஆண்டவரே. சபையின் ஆண்டவரே எங்களுக்கு யாரென்று பாராதபடி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு நெருக்கங்கள் இன்னும் அதிகமாக வருகிறது. எங்களை எல்லாரும் தள்ளி விடுகிறார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ள ஆளில் ஆண்டவரே. அங்கே ஏறபயாமல் அவரை அப்படியே கையை நீட்டினான் என்று பார்க்கிறோம். அப்படியே நின்று விட்டது. ஆனால் இந்த நாளில் அப்படிப்பட்ட காரியம் நடக்காது. ஆனாலும் கர்த்தர் நிறுவன கிருபையின் காலமாக வைத்திருக்கிறேன். உணர்வுகளை கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வுகள் உண்டாகட்டும். நெருக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாக நெருக்கப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் பணியை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தைரியமாக சொல்லணும், பேசணும். வேதனை நிறைந்த இடத்திலும் ஆண்டவரே, துக்கம் நிறைந்த இடத்திலும், அசுத்தம் நிறைந்த இடத்திலும் ஆண்டவரே, வெற்றி நிறைந்த இடத்திலும் எங்கிருந்தாலும் உடைய வார்த்தையை தைரியமாக நாங்கள் பேசணும் ஆண்டவரே. மறைக்காமல் நமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை திடப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரே தொடர்ந்து அந்த தெய்வ மனுஷனிடத்திலே பேசி ராஜாவிடத்திலே சொல்லி உடனே அங்கே அந்த குறைகள் ராஜா எதிர்த்ததும் உடனடியாக ராஜாவுக்காக விண்ணப்பம் பண்ணதும் இப்படிப்பட்ட நாங்களும் ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணும்பொழுது எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கணும். எங்களாக ஜெபத்தை கேட்டு அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய ஊழியத்தை சிறப்பாக செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா அங்கே அந்த தேவ மனுஷன் திடீரென்று வஞ்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு இப்படியே வழிவிலகி செய்கிறதுக்கு கூட்டம் உண்டு. அதில் அடியேனும் விழுந்து விடாதபடி இருக்க உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் தீர்மானம் எடுத்து உபவாசத்தில் இருக்கிறாங்க. உபவாசம் எடுக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே சில காரியங்களுக்காக ஜெபித்து தீர்மானம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில். அப்போ அவர்களை வஞ்சிக்கிறதுக்கு இப்படி சில கூட்டம் வரும். நாங்களும் அப்படி தான். கிறிஸ்தவம் தான். நான் தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய் சொல்லுவாங்க. அவரும் ஒரு தீர்க்க தரிசி தான் போல். ஆனாலும் பொய் சொல்லி அவரை சாப்பிட வச்சுட்டாங்கப்பா. சாப்பிட்டு அவரை சொல்லி வஞ்சிச்சிட்டாங்கப்பா. அந்த மாதிரி அதே சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஒவ்வொருவரும் எப்படி வஞ்சிக்க ஒரு கூட்டம் வரும். அந்த வஞ்சக வலையில் விழாதபடி என்று காக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ பரவாயில்லப்பா, உபவாசம் தானே, பரவாயில்ல, ஒரு வேளை சாப்பிடல, ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலையில் இதில் நீ சாப்பிடலாம், உனக்கு ஒன்றும் செய்யாது, இப்படின்னெல்லாம் ஆண்டவரே வஞ்சிக்கிற ஆவிகள் வஞ்சனைப்படுத்தும் ஆண்டவரே. ஆனாலும் பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவரே இருக்க உதவி செய்யும். அடியேன்னு எச்சரிக்கப்படுகிறேன். நானும் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டுருக்கான சில காரியங்களை தவிர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததுக்காக சோத்திரம் பலத்தாரும். அடியான் அதை தவிர்த்து இருக்க எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே. கடந்த நாள் இருக்கிற தீவிரமாக இருந்தது போல இருக்க முடியவில்லை. எனக்கு ஆதரவு இல்லாத நிலையில் சில சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் நானும் தொடர்ந்து உபவாச நாட்களில் சில உபவாசத்தை கைக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை காணப்பட்டு உம்முடைய பலன் இருக்கட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து நல்ல நாள் நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரே. தொடர்ந்து இதேபோல் ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த உபவாசனை கிருபையும் பலனும் ஒவ்வொருவருக்கு தாரும். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஞானம் பல சுகத்தினால் நடத்தும். மருத்துவமனையில் அங்கங்கே சிகிச்சை பெற்றவர்களை தொட்டு சுகப்படுத்தும். இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும். கர்த்தர் நாம ஒவ்வொருவரையும் மையப்படுத்தி காக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவன் என்று சதா காலம் நமது தேவ மரண பரியந்த நம்மை நடத்துவார் போல தேவன் ஒவ்வொருவரையும் நடத்தி வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்த வல்லமை ஆவிகளை நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.